homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா. நல்ல பாம்பு குட்ஸ்னேக். நம்மள டிப்ரெஷன் ஆக்கிறதுக்கும் உணவு பழக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி தண்ணி அடித்தா மூடெல்லாம் மாறுது இல்லையா, அந்த மாதிரி சில உணவுகளில் வந்து நம்ம மூடு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேஸ்ட்டுக்கு போகிற உணவு வேஸ்ட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா குப்பைத்தனமான விஷயங்களை தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அதில் ஒரு விஷயம் ஹீமோகுளோபின் கம்மியானால் என்ன ஆகும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பகலில் தூங்குவோம், பகலில் சோர்வாக இருக்கும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் நியூட்ரிஷனல் சைக்காலஜிஸ்ட் கிருத்திகா தரன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் விவேக். இப்போ சாப்பிடக்கூடிய உணவுகளும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையும் அப்படிங்கிறப்ப இந்த எமோஷன்ஸுக்கும் சாப்பாட்டுக்கும் உண்டான கனெக்ட் அப்படிங்கிறப்ப நம்மளை சோகமாக்கக்கூடிய உணவுகள், நம்மளை ஃபீல் லோ ஆகக்கூடிய உணவுகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நம்மளை டிப்ரெஷன் ஆக்கிறதுக்கும் உணவு பழக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. எப்படி தண்ணி அடித்தா மூடெல்லாம் மாறுது இல்லையா, அந்த மாதிரி சில உணவுகளில் வந்து நம்ம மூடு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை விடுங்க, ரொம்ப மூடு லோவாக இருக்கீங்க, ரொம்ப வேலை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியில் போய் சாப்பிடுவோம். பிரியாணி சாப்பிட்டா மூடு சரியாயிடும். அப்புறம் காஃபி குடித்தா கஃபைன் கிடைக்கும். காஃபியில் கஃபைன் இருக்குது, அந்த கஃபைன் வந்து எனர்ஜி கொடுக்கும். க்ரீன் டீயில் கஃபைன் இருக்குது, அது எனர்ஜி கொடுக்கும். பிரியாணிங்கிறது எமோஷ்னல் ஈட்டிங், அதை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அதனால் அந்த எமோஷ்னல் ஈட்டிங், அதாவது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து ஒரு ஈட்டிங் பண்ணுறப்ப அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது. லோவாக இருக்கிறப்போ ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அந்த லோ லெவல் இருக்குது. அது வந்து அப்படியே கன்டினியூ பண்ணால் எமோஷனல் ஈட்டிங் டிஸார்டரே வந்துடும், ஒரு சிக்கலாகவே மாறுது. அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு எமோஷன்ஸ் வரும்போது உணவு சாப்பிட்றதும் உணவுனால் எமோஷன் மாறுறதுங்கிறது கோரிலேட்டட், ரெண்டுமே இருக்கும். உணவு அப்படிங்கிறப்ப அது சோகமாக்கக்கூடிய, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி டிப்ரெஸ் ஆக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன? எதனால அது நம்மளை அப்படி ஆக்குது? முக்கியமாக பேக்கடு ஃபுட், அதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, நிறையா பெஸ்டிசைடு போடக்கூடிய ஃபுட்டு, அது வந்து கண்டிப்பாக மூளையை பாதிக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம சரியான சரி விகிதத்தில் உணவு சாப்பிடாதனால நம்மளோட கட், முன்னாடியே சொன்னமே 95% செரோட்டினின், அதாவது ஹாப்பி ஹார்மோன் வந்து கட்டில் தான் சுரக்குது. காமா மாதிரியான ஒரு முக்கியமான ஹார்மோன்ஸ்லாம் நம்மளுக்கு சோகமாகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம வெறும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஹார்மோன் வேணும்னு இல்லை, சோகமாகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட ஹார்மோன் முக்கியம். அப்படிங்கும்பொழுது நம்மளை ஜங்க் ஃபுட்டு, ஜங்க்னா குப்பைக்கு போகிற வேஸ்ட் அப்படிமே, வேஸ்ட்டுக்கு போகிற உணவு வேஸ்ட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது வந்து குப்பைத்தனமான விஷயங்களை தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அதில் ஒரு விஷயம் சோகம், டிப்ரெஷன், சேட்னஸ், இது எல்லாமே வரும். நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், ஒரு 300 குப்பையை சாப்பிட்டு அதை சரி பண்ண பார்ப்போம், அது ஆகாது. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி நம்மளோட எமோஷ்னல் இஷ்யூவும் மோசமான உணவு பழக்கமும் வருது. மோசமான உணவுகள் எல்லாமே மோசம்தான். முக்கியமாக பேக்கடு, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணது, கலர் ஆட் பண்ணது, ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணுறது, தேவையில்லாமல் அதிக அளவில் பொரிச்சது, ரீஃபைண்ட் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது ஒரு பக்கம். அப்படின்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இன்னொரு பக்கம். இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம தேவையான உணவை சாப்பிடாமல் விட்டுருவோம். அப்படிங்கும்போது விட்டமின் டி நம்மளுக்கு மிக அவசிய தேவை. நீங்கள் விட்டமின் டி கம்மியாக இருந்தாலே நம்ம எரிச்சலும் கோபமும் சோகமுமாக இருப்போம், சரியாக தூங்க மாட்டோம். அப்போ விட்டமின் டியை வந்து சரி பண்ணிக்கணும். அப்போ விட்டமின் டி இருக்கிற உணவுகளோ, விட்டமின் டி இல்லாட்டி உணவுகள் எல்லாம் வெயிலில் நிற்க முடியலன்னா மாத்திரையோ சாப்பிடும். அதேமாதிரி விட்டமின் சி, அந்த எல்லா விட்டமின்களும் உங்களுக்கு டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கணும். டெஃபிஷியன்சி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சோர்வு இருக்கும். முக்கியமாக ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா ஹீமோக்ளோபின்க்கு என்ன வேணும்? இந்த ஆட்டு ரத்தம் சாப்பிட்றது, ஆர்கன் மீட் சாப்பிட்றது, ரெட் மீட் சாப்பிட்றது, கீரை வகைகள் சாப்பிட்றது, ஸ்ப்ரவுட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து கிடைக்கும். முருங்கை, இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவுகள் ஜாஸ்தி ஆகும். அதுமாதிரி இரும்பு சட்டியில் சமைக்கிறது, இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம ஹீமோக்ளோபின் கம்மியானால் என்ன ஆகும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பகலில் தூங்குவோம், பகலில் சோர்வாக இருக்கும். அந்த ரத்த சோகைன்னு தான் சொல்லுவோம். சோகம் அப்படிங்கிறது சோகைங்கிறதும் ஒன்று தானே. ஸோ இரும்பு துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இரும்பு ஹீம்னா என்ன? இரும்பு தானே. அதை வந்து நம்ம சரி பண்ணும்பொழுது அந்த உணவுகளை சாப்பிட்ணும். இது ஒரு காரணம். இந்த உணவு சாப்பிட்றதுனால, இந்த உணவு கெடுதலான உணவு சாப்பிட்றதுனால சோகம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிர, சரியான உணவு சாப்பிடாதனாலே சோகமாகும்.
அதுதான் ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ஈவன் ப்ரோட்டீன் கூட ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரோட்டீன் சாப்பிடாட்டியும் நம்மளுக்கு வந்து மூடு சரியாக இருக்காது. ஏன்னா அதுதான் நம்மளோட செல்லுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் எனர்ஜி கொடுக்கறதுனா. ஸோ இது எல்லாமே ஒரு இதாகும். இன்னொன்று வந்து தூங்காட்டியும் நம்ம சோகமாக இருப்போம். மேம் இப்போ அந்த பேக்டு ஃபுட்ஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப இன்னைக்கு தேதிக்கு ஒரு டைம்ல சொல்லுவாங்க இறைச்சியை சுட்டு சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது, கிரில்டு அப்படின்னு. அப்ப கிரில் மட்டுமே நம்ம சாப்பிடுறோமா அப்படின்னு கேட்டா அப்பதான் நம்ம வந்து மயோனீஸ்னு ஒண்ணு தொட்டுக்கிறோம். இது வந்து புதுசா ஒரு மயோனீஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தொட்டுக்கக்கூடிய ஒரு உணவை வந்து டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் அதை தட்டா சாப்பிடக்கூடிய இதெல்லாம் பாக்குறோம். இந்த மயோனீஸ்க்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் என்ன மேம்? ஏன்னா வந்து ரீசெண்டா டெத் ரிப்போர்ட்ஸ் கூட நடந்திருக்கு, மயோனீஸ் தான் காரணம், ஒரு வகை காரணம். அதனால அது ஆக்சுவலி மயோனீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டிப், அது வந்து தொட்டு சாப்பிட்றது, ஒரு சாஸு மயோனீஸ் இது எல்லாமே ஒரு டிப்பு. நம்ம வீட்டில் ஊறுகாய் மாதிரி வெளிநாட்டில் இறைச்சிக்கு தொட்டுக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஊறுகாவே சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதுதான் மயோனீஸாக சாப்பிட்றப்ப ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து மயோனீஸா, இப்போ ஒரு சாஸ் எப்படின்னா தக்காளியை இது அரைச்சி அது அந்த காலத்தில் ஒரு வினிகர்லாம் சேர்த்து ஒரு சாஸாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ப்ரிசர்வேட்டிவ் போட்டு ஒரு 3 மாதம் ஆனாலும் வீணாக போகாத சாஸை வந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படிங்கும்போது இந்த சாஸ் கெடுதலாக இருக்குது. ஆனால் சாஸுங்கிறது நல்லது. மயோனீஸ் அப்படிங்கிறது அவங்களோட டிப்பு, அது ஒரு நல்ல சாப்பாடு தான். மயோனீஸ் வந்து கெடுதல் இல்லை, முட்டை கிட்ட எல்லாமே இருக்கும், ஒரு நல்ல சாப்பாடு தான். ஆனால் அதில் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அதை வந்து சாஸை எப்படி இன்றைக்கி சாப்பிட முடியலையோ அதுமாரி மயோனீஸையும் சாப்பிட முடியாத ஒரு உணவாக மாறிடுச்சு. அதுதான் சோகம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை எல்லாமே சாப்பிட முடியாத அளவுக்கு பேக்கடு ஃபுட்டாக மாற்றினதுங்கிறது வந்து நம்மளோட தவறான அணுகுமுறை அப்படின்னு நான் சொல்றேன். மயோனீஸ் உடைய அந்த உணவு கலாச்சாரம் இது எல்லாமே நம்மளுடைய மைண்ட் அஃபெக்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாமா? லைக் அந்த டிப்ரஸ் பண்ணுது அப்படி? கண்டிப்பா டிப்ரஸ் பண்ணாம இருக்கவே இருக்காது. எப்படி உடல்நிலை கெடுதோ, எப்படி டயபெட்டிக் வருதோ, ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்டோன்னே ரத்த குளுக்கோஸ் ஜாஸ்தியாகுது. குளுக்கோஸ் ஆனாலும் என்ன ஆகுது, எனர்ஜி வருது. ரத்தத்தில் குளுக்கோஸ் இறங்கும்போது எனர்ஜி குறையுது. எனர்ஜி குறையிறப்ப வெறும் உடம்புல எனர்ஜி குறையுமா, மைண்ட்லேயும் தான் எனர்ஜி குறையும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், உடம்பு வேறு பாடி வேறு மைண்டு வேறுன்னு நினச்சிருக்கோம். பாடியில் என்னென்ன கெடுதல் வருதோ அது எல்லாமே மைண்டில் வரும். ஆனால் பாடிக்கு போய் டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம், நம்ம உணவை சரி பண்ணுறோம். இப்போ ரத்தத்தில் வந்து டயபெட்டிக் வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் உணவை மாற்றுறோம். ஹீமோக்ளோபின் கம்மினா ஹீமோக்ளோபின் மாத்திரை போட்டுக்கணும். அதே சமயம் நம்ம மிக அதிக அளவில் சோகமாக இருக்கோமோனோ, இல்லை டிப்ரெஸ்டு மூடு இருக்கோ, இல்லை ஆங்ஸைட்டி மூடு இருக்குது அப்படிங்கும்பொழுது உணவை நம்ம சரி பண்ணாமல் ஈவன் நம்ம டாக்டர்கிட்ட கூட போகிறதில்ல. இதை வந்து பெரிய விஷயமா நினைக்கிறது இல்லை. நீங்கள் இந்த கேள்வி கேட்டது ரொம்ப அழகான விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்டு சரியாக இல்லை, நம்ம வந்து நம்மளோட அப் அண்ட் டவுன் மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, நம்மளுக்கு சோகம் அதிகமாக இருக்குது, டிப்ரெஸ் மூட் இருக்குது, ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்க சரி செய்ய வேண்டியது வெறும் சைக்கியாட்ரிஸ்டோ சைக்காலஜி வெறும் தெரப்பியோ மட்டும் பத்தாது. அதை விட அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களையும் லைஃப் ஸ்டைலையும் அவங்களோட உடற்பயிற்சியையும் தூக்கத்தையும் எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய கட்டாயம் அந்த உணர்வுக்கு பின்னாடி இருக்குது. அது ஒரு சிம்டம். சேட்னஸ்ங்கிறது ஒரு சிம்டம். அந்த சிம்டம் என்ன பண்ணுன்னா டிப்ரெஷனுங்கிற நோய்க்கு போய் வித்திடும். டிப்ரெஷன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் மருத்துவரை அணுகக்கூடிய விஷயம். அதையும் அணுகலை அப்படின்னா மென்டல் இல்னஸ்க்கு கொண்டு போய் விட்டுடும். ஸோ இது ஆரம்பத்திலேயே சோகமாக ஆகும்போது, தொடர் சோகமாக இருக்கும்போது கரெக்டாக பிளட் டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கா, விட்டமின் டி இருக்கா, நம்மளோட ஹெச்எஸ்ஆர்பி லெவல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்மளுக்கு ரத்த சோகை இல்லாமல் இருக்கா, ஹீமோக்ளோபின் இருக்கா, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை போய் சரி பண்ணிவிட்டு நல்ல உணவுகள் உண்ணும்போது டிப்ரெஷன் லெவலுக்கோ, அதை தவிர்த்து ஸ்ட்ரெஸ் தெரப்பியும் எடுத்துக்கிட்டோன்னா டிப்ரெஷன் அளவுக்கோ மென்டல் இல்னஸ் அளவுக்கோ, அதாவது வருமுன் காக்கமாங்க. ஆரம்பத்திலே சுகர்லாம் கம்மி பண்ணுறா டயபெட்டிக் வராது. டயபெட்டிக் வந்தப்புறம் மாத்திரை போட்டு சரி பண்ணி டயட்டோடு சரி பண்ணிக்கலாம். இல்லை மாத்திரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்சுலின் அளவுக்கு நம்ம டயட்டை சரி பண்ணாமல் இருந்து இன்சுலின் அளவுக்கு போகும். இன்சுலின் அளவுக்கும் போய் மிதமிஞ்சி போய் சில பேருக்கு வந்து விரல்லாம் கூட பாதிக்கிற அளவுக்கு, உள்ளே இருக்கிற ஆர்கன் பாதிக்கிற அளவுக்கு, கிட்னி பாதிக்கிற அளவுக்கு, கண் பாதிக்கிற அளவுக்கெல்லாம் சுகரை விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் மென்டல் இல்னஸ். அந்த ஆரம்பத்தில் சோகம் சேட்னஸ் அப்படிங்கிறத ஆரம்ப காலத்திலேயே உணவு மூலமாகவும் அதுக்கு ஆரம்பத்து காலான மருத்துவங்கள் தேவை இருந்தால் அதன் மூலமாகவும் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டங்கள் மனநோயிலேருந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகாமல், அதுக்காக சேட்னஸ் இருந்தால் மனநோய் வந்துடும்னு இல்லை.
நஞ்சில்லா உணவே மருந்தில்லா வாழ்வுன்னு அப்பவே மூதாதையர்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளை சந்தோஷமாக வைக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? நம்ம வந்து உடல் நல்லா இருந்தா சந்தோஷமா ஆட்டோமேட்டிக்கா ஆக போறோம். ஸோ அதுக்கான சஜஷன் நீங்க சொல்றது என்ன? பொதுவா வந்து நம்ம அந்த காலத்துல ஹண்டர் கேதரராக தான் நம்ம இருந்தோம். கேதரிங் அப்படிங்கிறப்ப சிறு சிறு பழங்கள், நீங்களே நம்ம சின்ன வயசுல வந்து வேலியில போய் சின்ன சின்ன பழங்கள்லாம் பறிப்போம், ஞாபகம் இருக்கா? ஊர்ல கிராமத்துல வேலியில நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், எங்க பள்ளிக்கூடம் பக்கத்துல வாய்க்கால் இருக்கும், அந்த வாய்க்காத்துல பக்கத்துல புதர் வேலியெல்லாம் இருக்கும், அதுல குட்டி குட்டி பழங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரியான பெரிஸ், ஆக்சுவலி நம்ம பெரிஸ்னால் ப்ளூபெரி காஸ்ட்லியாக வாங்கி அதை 500 ரூபாய் இட்லியோட கலந்து அதை 500 ரூபாய்க்கு சாப்பிட்டா பயோமெட்ரிக்லாம் ஜாஸ்தி ஆகிடும். அது எந்த அளவுக்கு எனக்கு, ஆனால் நம்ம ஊர் நாவப்பழத்தை மறந்துடுறாங்க, நாவப்பழத்தை மறந்துடுறாங்க. அதுவும் குட்டி நாவப்பழம் இப்போ வந்திருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹைப்ரிட்டாக இருக்குது. அந்த குட்டி குட்டி நாவப்பழம், குட்டி குட்டி இழந்த பழம், அந்த குட்டி அந்த வேலியில் பறக்கக்கூடிய நம்ம அந்த சிவப்பு பழம், அந்த தட்டாம்பழம், அந்த பழம் அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான சிறு பழங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து உடலுக்கான தேவையான விஷயம். முக்கியமாக நெல்லிக்காயில் இருக்கிற விட்டமின் சி, குட்டி நெல்லிக்காய், அந்த அரைநெல்லிக்காய், அந்த மாதிரியான சிறு பழங்களை வந்து அதிக அளவில் நம்ம உட்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணுவோம், அலுப்பு பட்டுட்டு இதில் இவ்வளோ விதை இருக்கே துப்பணுமேன்னு சொல்லிட்டு பெரிய ஆப்பிள், எங்கேருந்தோ விளைஞ்ச ஆப்பிள் கார்பன் ஃபுட் பிரிண்டோட அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வரும், அதை சாப்பிடுவோமே தவிர்த்து நம்ம கொல்லையில், அதாவது தோட்டத்தில் விளையக்கூடிய, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரைநெல்லிக்காய் இல்லாத வீடு பார்க்க முடியாது, நவாப்பழம் இல்லாத தெரு பார்க்க முடியாது. நவாப்பழ சீசனில் வந்து நவாப்பழம், அதுமாரி சீசனல் பழங்கள். புளிச்சங்காய்னு ஒன்று இருக்கும், அது இன்னைக்கு இருக்கானே தெரியல. நம்ம ஊரில் புளியங்காய் சாப்பிடாம இருந்திருக்கோமா? புளியம் பூ கூட சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம ஒரு கல்ச்சுரல். அப்புறம் வந்து சீசனல் பழங்கள், இன்னொன்று வந்து சீசன். இப்போ வந்து உங்களுக்கு சம்மர் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீர் சத்து அதிகம் உள்ள பழங்கள் வந்து விளையும். ஆனால் அதை தான் நம்ம சாப்பிடணும். அப்போ போய் கலிஃபோர்னியா ஆப்பிளை சாப்பிடக்கூடாது. அப்போ போய் எங்கேருந்தோ கிடைச்ச பெடி தேவையில்லை, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி, அப்புறம் அந்த இந்த பழம்லாம் இருக்கும், அந்த அது என்ன முலாம்பழம், அந்த மாதிரியான நிறைய பழங்கள் இருக்குது அந்த சீசன். அதை நீங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் முடிஞ்சோடனே மழைக்காலத்துக்கான சில பழங்கள் வரும். அது முடிஞ்சோடனே இலையுதிர் காலத்தப்போ நீங்கள் கொய்யாக்காலம் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு நம்ம இலையுதிர் காலம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு வந்து வின்டர் வரப்போகுது, அப்போ விட்டமின் சி உனக்கு ஜாஸ்தி தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வெயில் குறைய போகுது, அப்போ விட்டமின் டி தேவைப்படுற சமயத்தில் நம்மளோட கட்டை வந்து சரி பண்ணக்கூடிய வேலையை வந்து விட்டமின் சி செய்யுது. பழங்கள்னு இல்லை, காய்கறிகளும் அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்தோன்னா அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், இந்த அவரை மொச்சை அது இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்து தை மாதத்துக்கு தேவையான உழைப்பு அறுவடை காலம். அப்போ அவரை மொச்சைன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் மிக அதிக தேவைப்படும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதுதான் விளையுது, நம்மளுக்கு அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவையான விளைச்சலை நம்ம ஒதுக்கிட்டு வேறு என்னென்னத்தையோ சாப்பிட்டுட்ருக்கோம். உண்மையாக சொன்னால் அதை தான் சாப்பிட்டோன்னாலே, அப்பப்போ கிடைக்கிறத அதை சாப்பிட்டாலே நம்ம இன்னும் சந்தோஷமாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட் ஃப்ளோரா ரொம்ப முக்கியம். அந்த நம்மளோட ஹார்மோன்ஸ்லாம் சரியாக சொல்லணும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சரியாக வேலை செய்யணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், சுகமாக இல்லாமல் இருக்க முடியும். அப்போ கட்டுக்கு தேவையான அந்தந்த காய்கறிகள், புரோட்டீன், குறைவான ஸ்ட்ரெஸ், இதெல்லாமும் ரொம்ப அவசியம். அப்போ கட் ஃப்ளோராவை கரெக்டாக வச்சுருந்தாலே நம்ம வாழ்க்கையை வந்து, அதாவது செகண்ட் பிரெயின் நம்மளோட கட்டு, நம்மளோட வயிறு நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கும். அடுத்தவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி பின்னாடி யார் பின்னாடியோ சுற்றிட்டு இருக்கோம். நம்ம வயிறை கவனிச்சா அதுவே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கும். அவ்வளோதான் வாழ்க்கை. Telenum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு, குட் ஸ்னேக்.